அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை கூட்டமானது, இந்த கூட்டத்திலே சொல்லப்பட இருக்கிற அனைத்து செய்திகளும் நமது வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவிட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் மத்தியிலே ஹிஜாப் ஓர் விளக்கம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நாம் மனம் போன போக்கிலே எல்லாம் வாழ முடியாது. நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் இஸ்லாம் தலையிடும். இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இதைதான் நீ சாப்பிட வேண்டும், இவற்றை சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் உன் ஆடை இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் தலையிடும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் மூமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இந்த துன்யாவானது, இந்த உலகமானது மூமீன்களுக்கு சிறைச்சாலை, காபீர்களுக்கு தான் அது சுவனசோலை. சிறைச்சாலையில எப்படி ஒரு மனிதன் அவன் இஷ்டப்படி வாழ முடியாதோ, அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமோ, அதே போல ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகத்துல வாழணும். இப்படி அழகாக நபிகளார் நமக்கு சொல்லி காட்டினார். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய கட்டுப்பாடுகளும் கட்டளைகளும் நமக்கு இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆடை சம்பந்தமான கட்டுப்பாடு. ஆண்களுக்கும் ஒரு விதமாகவும் ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதலாக ஹிஜாப் என்னும் ஒரு ஆடை கட்டுப்பாடு இங்கே இருக்கிறது. ஆனால் நபிகளார் காட்டி தந்த அடிப்படையிலே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டிய அடிப்படையிலே தான் நம்மளுடைய ஆடை ஒழுங்கு முறைகள் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய ஆடையை வச்சு இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று நம்மால கணிச்சிட முடியும். அதை தான் அல்லாஹ் திருமறையில ஆடை சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறான். பனி ஆதம கத அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவைசவ் ஆத்திக்கும் வரிசன். ஆதமன் மகனே, மெய்யாகவே உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை நாம் வழங்கி இருக்கிறோம். அல்லாஹ் எதுக்காக நமக்கு ஆடையை கொடுத்தானா? பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நம்மளுடைய மானத்தை மறைப்பதாக ஆடை இருக்கணுமா? அப்ப பெண்களுக்கு கூடுதலாக அவர்கள் கண்ணியம் காக்க அவர்களுடைய மானத்தை மறைப்பதற்காகத்தான் இந்த ஆடை. இஸ்லாம் காட்டி தந்த இந்த ஆடை முறை நம்மை ஒரு ஒழுக்க வாழ்விற்கு நம்மை இழுத்து செல்லும். ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்றைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாம் காட்டி தந்த, பெண்களுக்கு கூடுதலாக காட்டி தந்த இந்த இஸ்லாமிய ஹிஜாபினி ஆடை ஒழுக்கம் இருக்கிறது, அது இப்ப சமுதாயத்திலே எப்படி பேசப்படுகிறது? இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும்னு சிலரால அவ்வப்போது என்ன ஆயிடும், இந்த ஹிஜாப் சம்பந்தமா இஸ்லாத்தை பாத்தீங்களா, ஹிஜாபை போட்டு எப்படி பெண்களை கொடுமைப்படுத்துதுன்னு பாருங்க, அவங்களுடைய அறிவை முடக்குது, அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்குது என்றெல்லாம் இதை சொல்வதற்கு ஹிஜாப் என்ற ஒரு திரைப்படம் எல்லாம் வெளியிடப்பட்டுச்சு. நாமெல்லாம் வரைஞ்சதுதான். அப்ப அதுல என்ன காட்டினாங்க? ஹிஜாப்ங்கிறது ரொம்ப என்னமோ நாம என்னமோ கஷ்டப்பட்டு போடுற மாதிரி காட்டினாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களை நீ எடுங்க, எல்லா விஷயத்திலும் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒண்ணே தவிர என்ன அது? அதான் இந்த ஹிஜாப். நாங்கள் எங்களுக்குள் நிறத்தால் வேறுபட்டிருப்போம், அறிவால் வேறுபட்டிருப்போம், மொழியால் வேறுபட்டிருப்போம், நாட்டில் வேறுபட்டிருப்போம், கொள்கையில் வேறுபட்டிருப்போம். ஹிஜாபில் எங்கள் கருத்து என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் ஒரு பெண் கூட இதை கஷ்டப்பட்டு போடக்கூடிய பெண் இருக்க மாட்டார். இதை விருப்பப்பட்டு, இதை தன்னை பாதுகாக்கும் என்ற விரும்பி தான் போடக்கூடியவளாக இருப்பார். அப்படி இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒன்றுபடும் போது இவங்க ஏன் அந்த கருத்தை திணிக்கிறாங்க? அப்ப இஸ்லாத்தை களங்கப்படுத்தணும் என்ற நோக்கத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் இந்த ஹிஜாபை போடுறதுனால பாருங்க, பாவம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்களிடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்படி கேட்கிறவங்களுக்கு ஒரு ஆண் மகனும் பெண் மகளும் இருக்கிறாங்க வச்சுக்கோ, பருவ வயதை அடைஞ்சிருக்கிறாங்க, 20 வயசு. அந்த ஆம்பளை பிள்ளை மேல் சாட்டை இல்லாம டிராயரோட ஒரு பூங்காவை அப்படியே சுத்தி வரான், வாக்கிங் போறான். அதே சேல ஓ சுதந்திரம் வேணுங்கிறீங்கல்ல, இஸ்லாம் பெண்ணுக்கு கூடுதல் ஆடை போட்டு கொடுமைப்படுத்துதுங்கிறீங்கல்ல, ஆணுக்கோ பெண்ணு ஒண்ணுதானே, சமந்தானே. அதே விஷயத்தை உன் பெண் மகள் செய்தா நீ ஒற்றுக்கொள்வியா? இப்போ சொல்லுவியா? உன் மகளை விடு, உன் மனைவி 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ இருக்கட்டுங்க, 60 வயது உன் மனைவி
விஷயம்? ஆணுக்கு கூடுதலாக ஆடை வேணும். ஏன்? அவளுடைய உடல் அமைப்பை கடவுள் அப்படி படைச்சிருக்கிறார். அப்ப ஆணை விட பெண்ணுக்கு கூடுதலாக அவளை மறைக்கக்கூடிய, மானத்தை காக்கக்கூடிய ஆடை தேவை. இதைத்தானுங்க இஸ்லாமும் சொல்லுது. எதுல கருத்து வேறுபாடு? எப்படி மறைக்கணும், எவ்வளவு மறைக்கணுங்கிறதுலதான் கருத்து வேறுபாடு ஒரு வருதே ஒழிய இதில் அனைவரும் ஒற்றை கருத்திலே இருக்கிறோம். இல்ல கூடுதல் ஆடையை இருக்கிறது பெண்ணை அடிமைத்தனப்படுத்துதுன்னு சொல்றீங்களே, கூடுதல் ஆடையை ஒரு கட்டத்திலே போராட்டம் பண்ணி பெண்கள் பெற்றாங்க, உயிர் தியாகம் பண்ணி பெண்கள் பெற்றாங்க. 1800களில் திருவிதாங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் சேர்தலை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பெண்களுக்கு மேலாடை கிடையாது. அந்த கிராமத்தில் போடக்கூடிய அந்த வரியை பார்த்து பிரிட்டிஷ்காரனே மிரண்டு போனான். அப்படி ஒரு வரி அந்த கிராமத்திலே போடப்பட்டுச்சு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த வரி கட்ட முடியாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வேறு மாவட்டத்துக்கு வெளியேறக்கூடிய நிலை இருந்துச்சு. எப்படியெல்லாம் அவங்க மண்ணை வெட்டி வச்சுக்க கூடாதான், தலப்பா போடக்கூடாதான். யாரு? அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அவர்களுடைய பிள்ளைகளை செல்ல பேர் வச்சு கூப்பிடக்கூடாதான், அவங்களுடைய வீட்டுக்கு கதவு இருக்கக்கூடாதான், ஜன்னல் இருக்கக்கூடாதான். எவ்வளவு பாருங்க. அதுவும் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. ஏன்? ஆமா, தாழ்த்தப்பட்ட பெண்கள் நீங்க போகும்போது உயர் ஜாதியின பெண்கள் எங்க பெண்களும் போகும்போது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வேணாமா? அப்ப யாரெல்லாம் மேலாடை போட்டு போறாங்களோ அவங்களாம் உயர் ஜாதி பெண்கள், யாரெல்லாம் மேலாடை போடலையோ அவங்களாம் தாழ்த்தப்பட்ட பெண்கள். அடையாளம் வேணும்ல. அதனால பெண்கள் மேலாடை போடக்கூடாது. இப்படி ஒரு காட்டு மிராண்டி வாழ்க்கை, எப்படி ஒரு வரி. அதுலயும் அந்த பெண்களுக்கு உள்ள வரி என்ன தெரியுமா? அப்படி மேலாடை போடாத பெண்களிடத்திலே மேடையில் சொல்வதற்கு கூட கூச்சப்படக்கூடிய ஒரு சம்பவம் அந்த பெண்களுக்கு நடந்திருக்கு. அவருடைய மார்பகங்களுக்கு வரி கட்டணுமா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு பெண்களுக்கு. அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண் தான் நங்கேலி. அந்த நங்கேலி என்ற பெண் இதையெல்லாம் பார்த்து வளர்றா, பருவ வயதை அடைகிறா. அவளுக்கும் உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. அவளிடத்தில் அந்த வரியை வசூலிப்பதற்காக அந்த ஊரார் வராங்க. அந்த ஊராரை பார்த்த உடனே அந்த நங்கேலி நம்மகிட்ட கேட்க வராங்க, ஓடிடுறா உள்ள. வருவான்னு பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போய் அவட்ட வரியை வசூல் பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. நங்கேலி வெளியே வருகிறாள். அவளுடைய இரு கையிலும் 2 வாழை இலைகள் இருக்கிறது. தன்னுடைய 2 மார்பகங்களையும் அறுத்து, இதுக்குத்தாங்களா வரி கேட்கிறீங்க, இந்தாங்கன்னு கொடுத்தா. அங்கே அந்த இடத்திலே ரத்தம் பீரிட்டு நங்கேலி உயிரிழந்தாள். இதற்கு பிறகு கோர்ட்ல கேஸ் போடப்பட்டு பெண்ணுக்கு மேலாடை சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவருடைய அந்த வரலாறு, பெண்களுக்கு மேலாடை சுதந்திரத்தை வாங்கி தந்த நங்கேலி என்ற நாடே போற்றுதே. நங்கேலி ஒரு ஆடையை வாங்கி தந்து பெண்களின் மானத்தை காக்க போற்றும் போது, இஸ்லாமிய மார்க்கமும் பெண்ணுடைய மானத்தை காக்க கூடுதல் ஆடை கொடுக்கும் போது அதுவும் போற்றப்படணும் தானே, தூற்றப்படல் கூடாது இல்ல. இஸ்லாமிய மார்க்கம் அதை தானங்க செய்யுது. ஒரு பெண் மானத்தோடு கண்ணியமாக கற்பொழுக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவளுக்கு முக்கியமாக அவள் உடலை மூடக்கூடிய ஒரு ஆடை வேணும். இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுடைய உடலுக்குத்தான் திரையிடுகிறதே ஒழிய அறிவுக்கு அல்ல. இதை உணர்ந்த பல பெண்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. கமலாதாஸ் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். பெண்ணின் நிர்வாண படத்தில் தான் கவர்ச்சி இருக்குன்னு அதை வரைந்து விற்பனை செய்யக்கூடியவர். ஒரு கட்டத்திலே அதிலே மன உளைச்சல் ஏற்பட்டு இஸ்லாம் அணியக்கூடிய ஹிஜாபை ஆய்வு செய்து இஸ்லாத்தை ஏற்று கமலா சுரையா என்ற தன் பேரை மாத்திக்கிட்டாங்க. நடிகை மோனிகா எவ்வளவு பேட்டியில இந்த ஹிஜாபை பற்றி சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹிஜாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த ஹிஜாபை அணிந்து வெளியே போகும்போது பலரை ஆண்களின் பார்வையின் மீது பட்டதுடைய அர்த்தம் எனக்கு வேற விளங்குச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஹிஜாப் அணிந்து செல்லும் போது இதை என் பாதுகாப்பாக உணர்றேன். அவங்க இன்னைக்கு அதை போட்டு அனுபவ ரீதியாக சொல்றாங்க. இப்படி எண்ணற்ற பெண்கள் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு வருவதற்கு இந்த ஆடை ஒரு கண்ணியத்தையும் அவர்களுக்கான அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டையும் தருது. அப்ப இஸ்லாம் போற்றப்பட வேண்டிய மார்க்கமா அல்லது தூற்றப்பட வேண்டிய மார்க்கமா? ஆனா இந்த ஆடை என்ன செய்யுது? பெண்களை அடிமைப்படுத்துது என்றெல்லாம் சொல்றாங்களே. இது அனைத்தும் என்ன? நமக்கான சப்போர்ட்டிங் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு ஒரு சுதந்திரமான ஒரு ஆடையை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இந்த ஆடையை பற்றி இப்படியெல்லாம் அவதூறுகள் பரப்பப்பட்டு இருக்கிறது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி காட்டியபடி நாம் ஆடை அணிகிறோமா? இதை என்னைக்காவது இஸ்லாமிய பெண்கள் சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹ் இந்த ஆடையை நமக்கு ஏன் கொடுத்தான்? பிற ஆண்களுடைய அவரான பார்வையிலிருந்து நம்மளை பாதுகாக்க கொடுத்தானே. 1500 வருடங்களுக்கு முன்னாடியே
யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் முஃமினீன யுதினீன அலைஹின்ன பி ஜலாபிஹின்ன. நபியே, நீர் உன் மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்களது முக்காடுகளை மார்பின் மீது தொங்க விடட்டும், அவர்கள் முக்காடுகளை போடட்டும், இது யார் என்று அவர்கள் அறியப்படவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை முக்காடு எதுக்கு போக சொல்றேன்? நீங்கள் பிறரின் தொல்லையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறணும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இஸ்ரேல்ல ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடக்குது. என்ன? பெண்கள் இன்னைக்கு பலவிதமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்கல்ல, அதற்கு உண்டான காரணம் என்ன? அந்த ஆராய்ச்சி பண்றவர் அவிகை ஷ்மூர் அவருடைய பேர். இஸ்ரேல்ல பெண் கல்வித்துறை அமைச்சர், டெலிகாய் பல்கலைக்கழகத்துடைய மனோதத்துவ நிபுணராக இருக்கிறார். இவர் அதை ஆராய்ச்சி பண்ணி பல ஆண்டு காலம் அவர் அறிக்கையை வெளியிடுறார். அறிக்கையில நிறைய செய்திகள்லாம் இருக்கு. அதுல குறிப்பிட்ட நம்ம செய்தி என்ன தெரியுமா? இந்த பெண்கள் இது போன்ற தொல்லைப்படுத்தப்படுறாங்களே பிற ஆண்களால, அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆடைதான். 88% ஆண்கள், அவர் அறிக்கையில சொல்றது 88% ஆண்கள் இது போன்ற ஆடையினால தான் அவங்க என்ன தவறு செய்யப்படுறாங்க. பொதுவா உலகத்துடைய நீதி என்ன தெரியுமா? அதாவது தவறு செய்யறதும் குற்றம் தான், தவறு செய்ய தூண்டுறாங்கல்ல அவங்களும் குற்றம் தான். ஒரு மருமக தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன செய்வாங்க? போலீசார் பலகட்ட விசாரணை. அந்த தற்கொலையை தூண்டியது மாமியாரா அல்லது தற்கொலையை தூண்டியது கணவனா? பலகட்டத்தில் போலீஸ் விசாரணை நடக்குது. ஒரு கல்லூரி மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என்ன? தற்கொலை பண்ணி கொண்டதுக்கு காரணம் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியரா, சக மாணவனா, காதல் தோல்வியா? யாரு காரணமா இருக்கிறாங்களோ அவங்களும் குற்றம் செஞ்சவங்களா தான் கருதப்படுவாங்க. அப்போ ஒரு தப்பு செய்யறதும் குற்றம் தான், தப்பு செய்வதற்கு காரணமா இருப்பாங்களே அதுவும் குற்றம் தான். அப்ப ஆண்கள் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்னவா? ஆராய்ச்சியில என்ன வந்திருக்கு? ஒரு பெண்ணின் ஆடை ஒழுங்கீனத்தால தான் அவங்க தப்பு செய்யறாங்க. அப்ப அரைகுறை ஆடை அணியக்கூடிய, உடலை அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடிய அனைத்து பெண்களும் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல் ஒரு இடத்துக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அப்ப உடலை மறைக்காத எல்லா பெண்களும் இறைவன் முன்னாடி இதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இந்த ஹிஜாபுக்கு பின்னால இருக்குது. நாம இறைவன் சொன்ன அடிப்படையில் ஹிஜாபை போடுறோமா? அல்ல நம்மளை ஏன் ஹிஜாப் போட சொன்னா? நீ ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேளுங்க, ஏன் ஹிஜாப் போடுறீங்க? ஒரு கல்லூரி மாணவியை கூப்பிட்டு கேட்போமே, அது வாங்க எங்க அம்மா போட்டாங்க, எங்க பாட்டி போட்டாங்க, ஊர்ல எல்லாரும் போடுறாங்க, முஸ்லீம்னா போடணும், அவ்வளவுதான், முஸ்லீமோட அடையாளம் அது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஹிஜாபை போடுறோம்? என் இறைவன் எனக்கு என்ன சொல்றான்? விலக்கி போடுறாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வகுல்லில் மூமினாத்தி யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன வ யகுஃபுல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா வ யல்ரிம்ன பி ஹுமூரிஹின்ன வலா ஜுயூபிஹின்ன. அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மூமினான பெண்களே, உங்களது பார்வையை தாழ்த்துங்க, உங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக்கங்க, சாதாரணமாக வெளியில் தெரிவதை விட மற்றவற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம், உங்களுடைய முக்காடுகளை போட்டு மூடிக்கங்க. என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளை, தொழுகை எப்படி கடமையோ நமக்கிட்ட அல்லாஹ் இட்ட கட்டளையோ, நோன்பு எப்படி கட்டளையோ, ஜக்காத் எப்படி கட்டளையோ, அதே போல் மூமினான பெண்களுக்கு ஹிஜாப் என்பது அல்லாஹ் போட்ட கட்டளை. என் இறைவன் அந்த கட்டளையை மீறினால், அதற்கு மாற்றமாக நான் செஞ்சால் என்ன செய்வான்? மறுமையில் தண்டிப்பான் என்ற பயத்தோட இந்த ஹிஜாபை போடணும். ஆனால் அந்த பயம் இன்னைக்கு நமக்கு வருதா? பிபிசி நியூஸ்ல இப்பதான் போன மாசம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்களாம். என்னன்னா, இந்தியர்கள் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, இதான் அந்த அறிக்கை. நிறைய இதுல சொல்றாங்க, திருமணத்துக்கு இருக்கிறதுலே அதிகம் திருமணம் தானா, 10 கோடி ரூபாய் செலவு பண்றாங்களாம். சரி, இப்படியே அந்த அறிக்கையில சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, மொபைலுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, வீட்டுல இருக்கிற அலங்கார பொருளுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, இப்படி நிறைய அறிக்கைங்க. அதுல இந்தியர்கள் ஆடைக்கு 6,88,00,000 செலவு பண்றாங்களாம். இது பிபிசி கூப்பிட்ட அறிக்கை. பிபிசி அறிக்கையெல்லாம் அப்படி வச்சிருப்போம் வரமா. நான் ஒரு அறிக்கை சொல்லட்டுமாப்ப? நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, கண்ணால பார்த்த அறிக்கை இது. ஆனா பிபிசி அறிக்கையை கூட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஆச்சரியமா கேட்பீங்க. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை, கரெக்ட் தான் அந்த அறிக்கை அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்க. என்ன அறிக்கை தெரியுமா அது? நான் சொல்ற அறிக்கை, ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் ஒரு வருடத்துல ஆடைக்கு, அதாவது அவங்க வீட்டுல அவங்க போட்டுக்கக்கூடிய ஆடைக்கு செலவு பண்றதை விட ஹிஜாபுக்கு தான் அதிகம் செலவு பண்றாங்க. நான் சொல்றேங்க,
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெருநாள் வந்துருச்சுன்னா இஸ்லாமிய பெண்கள் புடவைக்கு எவ்வளவு வாங்குவோம்? மீன் போனா அதிகம் வாங்குறவங்க ஒரு லிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. சராசரி பெரும்பாலான பெண்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஒர்க் சாரி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அல்லாஹ் எதுக்கு நம்மளை ஹிஜாபை போட சொன்னா? உள்ள இருக்கிற பளபளப்பு மினுமினுப்பு ஆடை, அந்த ஆடையெல்லாம் மறைச்சி வெளியில போகும்போது அலங்காரத்தை மறைச்சிக்கங்க. இதுக்கு தான் அல்லாஹ் ஹிஜாபை போட சொன்னா. அப்போ ஒர்க் சாரி போட்டால் அதை மறைக்கிறதுக்கு நம்ம போடணும்ல. ஒர்க் சாரியில் இருக்கிற 1000 கல்ல மறைக்க 2000 கல்ல வச்சா 2000 ரூபாய் புர்காவை போடுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ எதுக்கு செலவு பண்ணுறாங்க? உள்ள போடுற 200 ரூபாய் நைட்டியை மறைக்க இவங்க 2000 ரூபாய்க்கு புர்கா போடுவாங்க. இதை மறைக்க இன்னொன்று போடணும் போல. எதை மறைக்க எதற்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறத தெரியாதனால அந்த நிலைமை. சரி, புர்காவுடைய செலவு ஒரு பக்கம் ஒதுக்குங்களேன். புர்காக்கு மேலே போட அந்த ஷால் இருக்குல்ல, சுபஹானல்லாஹ். இங்கே நான் எதுவும் பார்க்கல அந்த மாதிரி. எங்கள் ஊர் சைட்லாம் நிறைய இருக்குங்க. கொசுவலை இருக்குல்ல, அதில் கல் குத்தி மேலே போட்டிருப்பாங்க. உள்ள அல்லாஹ் என்ன செய்யறான்? தலையில கிளிப்பு வச்சிருப்பேன், அது அலங்காரம், அதை மறங்கிறான். ஆனா உள்ள எத்தனை கல்லு கிளிப்புன்னு தெரியும். இந்த கொசுவலையை நீ கலட்டி வச்சிடலாம், கொசு பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஹிஜாப் அவ்வளவு அலங்காரம். அந்த மேலே போடுற ஷால், சரி ஷால் ஒரு புறம் இருக்கட்டுமே. இந்த ஊக்கு இருக்குல்ல, ஊக்கு சைடில் குத்துற ஊக்கு, இதுக்கே ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க போல. உள்ள பூ வைக்காதீங்க, மறைங்க அப்படின்னா. இங்கே பார்த்தா ரோஜா பூ பூத்துருக்கு, மல்லிகைப்பூ பூத்துருக்கு, சில நேரத்தில் சூரியகாந்தி கூட மலர்ந்துருக்கு. வண்டுலாம் வந்து அது பூன்னு நினச்சி ஏமாந்து போகும். அந்த அளவுக்கு அதுலேயும் சில இது தோடு கலண்டு விழுதுமா அப்படின்னு ஒரு பிள்ளைய பார்த்து நான் சொல்ல போனேன். கடைசியில் அது தோடு இல்லைங்க, அது ஒரு ஜிம்கானா தொங்குற ஒரு ஊக்கா. அப்போ உள்ள போடுற ரோடு தோட்டை மறைக்க வெளியில இவ்வளோ பெரிய லோலாக்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு ஊக்கா, இதுக்கு செலவு. இப்போ இதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் காட்டி தந்த ஹிஜாபா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எதுக்காக ஹிஜாப் போடுறோம்? அல்லாஹ் அலங்காரத்தை மறைக்க சொல்றாங்க தானே போடுறோம். ஆனா இதை சாதாரணமாக போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவத்தில் தெரியுமா நம்மளை இழுத்து செல்லும். எவ்வளவு இறுக்கமாக ஒரு பெண் புர்காவை கலட்டுறதுக்கு இன்னொரு ஆளு தேவைப்படுது. அது மாதிரி டைப் ஆயிடுச்சு இப்பெல்லாம் புர்கா. ஏன் அந்த ஆளை எய்த்த மாதிரி நிக்க வைக்கணும்? புர்காவை கலட்டுனா கையை அந்த ஆள் உருவி விடணும். ஏன் தல்வானிக்கு உரது நிச்சா மாதிரி இருக்கு கை. அந்த கையை உருவுறதுக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுல இப்போ உள்ள புர்காலாம் 2 பக்கம் ரிப்பன் வேறங்க, அதை வேற வச்சு பின்னாடி இறுக்கி கட்டி எல்லாம் நெருக்கமா இறுக்கமா போடாதேங்கிறான். உன்னுடைய உடல் அமைப்பை வெளியில அந்நிய ஆண்கிட்ட மறங்கிறான். ஆனா வெளியில உள்ள ரிப்பனை வச்சு, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ராக்ல ரிப்பன் இருக்குமே, அதை மாதிரி வச்சு கட்டி நல்ல உடல் அமைப்பை வெளியில காட்டுறோம். அப்ப இது போன்ற புர்காக்கள் இப்ப அடிக்கிறமே, இது மார்க்கத்தில் தெளிவாக தடுக்கப்பட்டது. நபிகளார் அதிகமாக நம்மளை கண்டிச்ச ஒரு செய்தி இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தில் 2 பிரிவினர் வருவாங்க, 2 பேரும் நரகவாசிகள். ஒருவர் யார்? மாட்டு வாளை போன்ற நீண்ட சாட்டையை வைத்து மக்களை அடித்து இம்சை செய்வார். இன்னொருத்தவங்க யார் தெரியுமா? நிசாவுன், பெண்கள் நகர சொல்ல. காசியாத்துன், ஆரியாத்துன், முமீலாத்துன், மாயிலாத். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களின் ஆடை மெல்லிய இறுக்கமான ஆடை அணிந்து அந்நிய ஆண்களை கவர்ந்திழுப்பார்கள். இவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். சொர்க்கம் ஏன், சொர்க்கத்தின் வாடையை கூட இவங்க நுகர மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தின் வாடையை கூட நம்மை நுகர முடியாம ஆக்கக்கூடிய, நம்மை துர்பாக்கியசாலியாக ஆக்கக்கூடிய இந்த ஆடை நமக்கு தேவையா? அதுவும் இப்போ உள்ள புர்காக்கள்ல போற வெரைட்டி வந்திருக்கு. இந்த இதில் கூட பேசிக்கிட்டாங்களே, பிள்ளைகள் வந்து இந்த சொற்பொழிவை ஆற்றும் போது இங்கே அந்த உரையாடல்ல சொன்னாங்க, இது என்ன இது கவுனு போட்டிருக்கீங்கன்னு. உண்மையாவே இப்போ உள்ள புர்காக்கள் அனைத்தும் கவுன்களாக அது ஆறிடுச்சு. அதாவது தீபாவளிக்கு இது போன்ற மாற்று மத சகோதரிகள் போனாங்கன்னா, ஐயா இது வந்து இப்போ நிறைய ஃப்ராகை விட உங்க புர்கா கடையில் வைக்கிற ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு அதை வாங்கி அவங்க உடையாவே போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அலங்காரமாக மாறிடுச்சு. ஒரு திருமண மண்டபத்தில் போய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருமண மண்டபத்தை கூட்டுற செலவு மிச்சங்க, அவங்களுக்கு வேலை மிச்சம். ஏன், இவங்களே கூட்டி குப்பையை ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம அள்ளிக்கலாம். ரோட்டில் நடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் இருக்கிற குப்பை சத்தை கல் முள்ளு எல்லாம் ஆற்றி இழுத்துட்டு வந்து வீட்டை குப்பையாக்கிடுவாங்க. திருமண மண்டபத்தை போனால் கூட்டி சுத்தம் பண்ணிடுவாங்க. இப்படி சீக்க இப்படி ஆடையை போடுறோமே, அதாவது ரொம்ப சீச்சிச்சுன்னா முன்னாடிலாம் மடக்கி தைப்பாங்க, இதை மடக்கி வைக்க முடியுமா அவங்களால? அப்போ நீங்களே சீக்க இப்படி போடுறீங்களா? இது எவ்வளவு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளில் 3 பேர் மீது அல்லாஹ் கடுமையாக கோபத்தில் இருப்பான். அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களிடம் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஹதீஸ் வருது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை இப்படி கோபப்படுத்திய அந்த 3 பேர் யார்? தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழ் இழுத்து கொண்டு செல்பவன்,
செய்த உதவியை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பவன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஆடையை கணுக்காலுக்கு கீழே அப்படி இழுத்துட்டு போறவன் அது எப்படி என்ன ஆகுது? யாரு நம்ம கோபப்பட வைக்குது? நம்மை படைத்த இறைவனை மறுமையில் கோபப்பட வைத்தால் நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா? அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஆடை நமக்கு தேவையா? சற்று சிந்திக்கணும். அப்போ ஒரு ஆடை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்னா அந்த ஆடையை எனது இறைவன் எப்படி சொன்னானோ, எனது மார்க்கம் எப்படி சொல்லிச்சோ, ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படி போடணும். போட்டால் ஒன்று இப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா, ஃபுல்லாக எல்லாத்தையும் முழுசாக மூடி நாங்கள் முகத்தை முடிக்குவோம், கையை முடிக்குவோம், காலை முடிக்குவோம். இதான் எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லி காட்டப்பட்டுச்சு. இந்த உரையாடலில் இந்த மாணவிகள் கூட, மக்தமாசா மாணவிகள் கூட இதுக்கு அருமையாக நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அவர்கள் விளக்கம் கொடுத்ததே போதும், இருந்தாலும் கூடுதலாக நானும் இங்கே அதுக்காக சொல்ல தான் வந்திருக்கிறேன். அப்போ இது போன்று முழுசா மூடக்கூடிய இந்த ஆடை இருக்கிறது, இது போன்று மூடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? மணி எத்தனை தெரியலையே. மணி எத்தனை? அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நபியுக்குல் அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன யுதினீன அலைஹின்ன பி ஜலாபிஹின்ன. நபியே நீர் கூறுவீராக, உமது மனைவியருக்கும் உமது பெண் பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை கொண்ட ஏனைய பெண்களுக்கும் நீ கூறுவீராக, அவர்கள் முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும். இந்த வசனத்தை தான் அவங்க ஆதாரமாக காட்டுவாங்க. முக்காடுகளை தொங்க விடுறதுனா இப்படித்தான், முக்காடுகளை தொங்க விடுனா எல்லாம் தலை முக்காடு போட்டாச்சு, இப்படி தொங்க விட்டு மறைச்சிக்க வேண்டியதானே. அப்ப இதுதான் ஆதாரம் தான். இந்த வசனத்திலேயே இதை இப்படி நாம் புரியக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான், இதனால் நீங்கள் யார் என்று அறியப்படணும், பிறரிடம் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹிஜாபு. நீங்க யார் என்று அறியணும்னா முகந்தானங்க ஒருத்தவங்களுக்கு அடையாளம். ஒரு 10 பேர் முகத்தை மூடிட்டு கையை நீட்டுறோங்க, இது ஃபாத்திமா கை, இது ஆயிஷா கை, உங்களால சொல்ல முடியுமா? கையை வச்சு சொல்லுவீங்களா? காலை வச்சு சொல்லுவீங்களா? ஒருவருடைய அடையாளம் என்னங்க? காதை மட்டும் காட்டி சொல்ல முடியுமா? முகம் தானே ஒருவருக்கு அடையாளம். அப்ப நீங்க யாருன்னு அறியப்படணும்னு நல்லா கீழே சொல்றானே, அப்ப அறியப்படுற அளவுக்கு நீங்க போடுங்கன்னு அர்த்தம். நான் யார் என்று அறியப்படுற அளவுக்கு முக்காடு போட்டு தொங்க விடுனா இங்க தொங்க விடுறது அல்ல, அல்லாஹ் சொல்றது இங்க தொங்க விடுறது. அடுத்த வசனத்துல, வேறொரு வசனத்துல இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான், குல்லில் மூமினாத்தி யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா வ யல்ரிப்ன பி ஹுமூரிஹின்ன வலா ஜுயூபிஹின்ன. அல்லாஹ் வேறொரு வசனத்துல சொல்லும்போது, உங்களுடைய ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க, உங்களுடைய வெட்கத்தனங்களை பேணி பாதுகாத்துக்கங்க, சாதாரணமாக வெளியில் தெரிவதை விட மற்றவற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம், உங்களது முக்காடுகளை மார்பின் மீது தொங்க விடுங்க நல்லா சொல்றான். எங்க தொங்க விட சொல்றான்? நம்ம என்ன தெரியுமா இன்னைக்கு பண்ணுவோம், 2 மீட்டர் துணியை வாங்கி கொடுத்தா கூட எல்லாத்தையும் எடுத்து போய் தலையில வச்சிருவாங்க. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதுக்கு ஒரு 10 ஊக்கு செலவழியும். இந்த ஷாலை தூக்கி இப்படி போடுவாங்க, இதை தூக்கி இப்படி போடுவாங்க. அல்லாஹ் இங்க தொங்க விடுங்கிறான், ஆனா இங்க தொங்க விடாம எல்லாத்தையும் போய் இங்க வச்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் இதுல தொங்க விடுன்னு சொல்றானே, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜில்பாப். அந்த ஜில்பாபுடைய அந்த அரபி சொல்லுக்கான மீனிங் என்ன தெரியுமா? முகம் தெரியும் அளவுக்கு தொங்க விடுவதுதான் அதற்கான சரியான ஒரு வார்த்தை. வேற ஒரு ஹதீஸ்ல கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, பருவமடைந்த ஒவ்வொரு பெண்ணும் முக்காடு இல்லாமல் தொழும் தொழுகை இறைவன் ஏத்துக்கிறது இல்லை. இதை நீங்க எப்படி புரிவீங்க? நடுநிலையோட நீங்க சிந்திச்சு சொல்லுங்க, இதை எப்படி புரிவீங்க? மூச்சை மூடிட்டு எல்லாம் தொழுவணும்பீங்களா? எப்படி புரிவீங்க? இல்ல முக்காடு போட்டுட்டு தொழுவணும்னா தலையை மூடி தொழுவணும் தான் புரிவோம். மூஞ்சை மூடிட்டு எப்படி தொழுவ முடியும்? அதெல்லாம் தொழுவ சொல்லுவோம்ல. அப்ப அந்த இடத்திலும் இதே அரபி சொல் தான் பயன்படுத்தப்படுது. அப்போ ஒரு இதையும் அதையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இடுறான்? தலையை மூடி நாம் மார்பகத்தில் இப்படி துணியை தொங்க விடுறோமே, இதைத்தான் அல்லாஹ் நம்மை தொங்க விடுன்னு சொல்றான். இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. உம்மு ஹபீபா அலி அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கேன், தினமும் யார் 12 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல வீடு கட்டப்படும்னு. என்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டனோ இன்னைக்கு வரைக்கும் அதை விட்டதே இல்லைங்கிறாங்க. அப்ப சஹாபிய பெண்கள் ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை வாழ்க்கையில கடைப்பிடிப்பாங்க. அப்ப சஹாபிய பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் முகத்தை மூடிதாமா வெளியில வரணும்னு சொல்லியிருந்தா அவங்க கடைப்பிடிக்காம இருந்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை அப்படியே கேட்கக்கூடிய அவர்கள் எல்லாவற்றையும் பின்பற்றியவர்கள் இதை பின்பற்றாம இருந்திருப்பாங்களா? எத்தனை ஹதீஸ் தெரியுமா ஆதாரத்துக்கு இருக்கு? சஹாபிய பெண்கள் முகம் திறந்த நிலையில இருக்கிறாங்க. இந்த உரையாடலில் கூட நிறைய ஹதீஸ்களை உங்களுக்கு சொன்னாங்க.
அதுல நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களை அதிகமா தர்மம் செஞ்சுக்கங்க, நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க, உங்களை தான் நரகத்தில் அதிகமா பார்த்தேங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஸைனப் அலி அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்னிடத்துல இப்ப தொகை இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்த செல்வத்தை நான் எனது வீட்டுக்காரருக்கும் என்னிடம் சில அனாதை சிறுவர்கள் இருக்கு அவங்களுக்கும் செலவு பண்ணேன்னா எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா? அவங்க என்னோட பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப இதை பேர் ரசூலாட்ட கேட்கறதுக்காக போறாங்க. போனா அங்க இதே மாதிரி இவங்கள வரைய ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த பெண்மணியும் வராங்க. சரி, இதை ரசூலாட்ட கேட்கணும் அப்படின்னு அங்க பிலால் அலி அவர்கள் இருக்கிறாங்க. பிலால் அலி அவர்களிடத்துல போய் இந்த செய்தியை சொல்றாங்க. இது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, நாங்க என்னுடைய கணவருக்கும் என்னோட பராமரிப்பில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் செலவு செஞ்சேன்னா எனக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குமா? உடனே பிலால் அலி அவர்கள் உள்ள போய் கேட்க போறாங்க. அப்ப பிலால் அலி அவர்கிட்ட சொல்றாங்க, கேட்டது நாங்க தான் ரசூலாட்ட சொல்லாதீங்கிறாங்க. சரின்னு பிலால் அலி அவர்கள் உள்ள போறாங்க. உள்ள போய் இது மாதிரி 2 பெண்கள் உங்களோட சந்தேகம் கேட்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ரசூலா யாருன்னு கேட்கிறாங்க. சொல்ல வேணான்ட்டாங்க. ஆனா ரசூலா யாருன்னு கேட்கிறாங்க. ஜைனப் தான். ஜைனப்பா? எந்த ஜைனப்? ஏன்னா ஜைனப்னா நிறைய ஜைனப் இருக்கிறாங்கல்ல. அப்ப ரசூல்லா குறிப்பிட்டு எந்த ஜைனப் இப்படி கேட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிலால் அலி அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹின் மனைவி ஜைனப். ஜைனப்பிடம் சொல்லு, ஜைனப்புக்கு 2 கூலி உள்ளது, ஒன்னு உறவினரை பேணிய கூலி, இன்னொன்னு தர்மம் செய்த கூலி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. இந்த ஹதீஸை நல்லா சிந்திச்சு பாருங்க. பிலால் அலி அவர்கிட்ட அந்த பெண்கள் முகத்தை மூடிட்டு வந்தாங்கன்னா நாங்க தான் கேள்வி கேட்கணும் ரசூலாட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்களே மறைச்சிருக்கலாம்ல. அவங்க பிலால் அலி அவர்களுக்கு தெரியாத முகத்தை மூடிட்டு வந்தா எப்படி தெரியும்? அப்ப அந்த வார்த்தையை சொல்றதுக்கு வேலையே இல்லாம போயிருக்குமே. அப்படியே பிலால் அலி அவர்கள் உள்ள போய் ரசூலாட்ட சொல்லும் போது தெளிவா இன்னாருடைய மனைவின்னு சொல்றாங்களே, எப்படி சொல்ல முடியும்? அப்ப இஸ்லாமிய பெண்கள் அன்றைய காலத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க? முகம் தெரிந்த வண்ணமாகத்தான் இருந்திருக்கிறாங்க. சொல்ல போனா என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முகத்தெல்லாம் மூடி இருக்கிறாங்களே, நீங்க போடுற ஹிஜாப் மாதிரி அவங்க போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்களோட ஹிஜாப் முறையே வேற. நீங்க போடுற அந்த நோஸ் பீஸ் எப்படி இருக்கு, நீங்க போட்டுக்கிறீங்க, நீங்க மட்டும் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனா யாரும் உங்களை பார்க்காத மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் போட்ட நோஸ் பீஸ் இது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் போட்ட நோஸ் பீஸ் என்ன தெரியுமா? அவங்களும் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் அவங்கள பார்க்க முடியாது. சஃபியார் அலி அவர்களை ஒரு முறை ரசூலுல்லாஹ் திருமணம் பண்றாங்க. சஹாபாக்கள் அந்த இடத்துல பாருங்க, திருமணம் பண்ணிட்டாங்க, விருந்து கொடுத்துட்டாங்க. சஃபியார் அலி அவர்களை ரசூலுல்லாஹ் உண்மையா மனைவியாகத்தான் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அடிமை பெண்ணாக திருமணம் முடிச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது சஹாபாக்களுக்கு. இதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கவும் மாட்டாங்க. சரி, அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்லாம் ஒரு யோசனை பண்றாங்க. இப்ப அவங்க வெளியில அழைச்சிட்டு வருவாங்க. மனைவிமாருக்கு திரை ஃபுல்லா போட்டுட்டாங்கன்னா அவங்க மனைவி, இல்ல திரை போடாம முகம் தெரிஞ்ச அளவுல அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க அடிமை பெண் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் முழுசா திரையிட்டு அழைச்சிட்டு வராங்க. அப்ப இது போன்ற சம்பவங்கள் நமக்கு என்ன உணர்த்துது? இது நபியுடைய மனைவிமார்களுக்குள்ள தனிப்பட்ட சட்டம். நபி அது சில நன்மைகளுக்காக நபியுடைய மனைவிமார்களுக்கு நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. அவங்க முழுசா அந்நிய ஆண்களிடத்திலிருந்து திரை போட்டு மறைக்கணும், அவங்க மறுமணம் செய்து கொள்ள கூடாது, அவர்கள் நபியுடைய சொத்துலேருந்து எதுவும் கேட்கக்கூடாது என்றெல்லாம் இது அவர்களுக்கு என்று தனிப்பட்ட சட்டம். அதை நாம என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கான சட்டமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படி என்ன சொன்னாலும் சரி இன்னொரு ஆதாரத்தை வைப்பாங்க இல்லையே. அதாவது உம்ரா செய்ய போகும்போது, ஹஜ்ஜு செய்ய போகும்போது, இஹ்ராமிலே இருக்கக்கூடிய நேரத்துல பெண்கள் முகத்தை மறைக்க கூடாதுன்னு இருக்கே, அப்ப மற்ற நேரத்துல மறைச்சிக்கலாம் தானே அர்த்தம். அப்ப மற்ற நேரத்துல நம்ம மறைங்க, அப்ப மட்டும் மறைச்சிக்காதீங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுசா அந்த இஹ்ராமுடைய சட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். இஹ்ராமுடைய சட்டத்துல என்ன செய்யக்கூடாது? திருமணம் பேசக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, ஆண்கள் தையலாடை போடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடாது, வீண் விதண்டாவாதங்களில் ஈடுபடக்கூடாது, பெண்கள் முகத்தையும் கையும் மறைக்கக்கூடாதுன்னு இருக்கு. இது போன்ற இன்னும் சில வீட்டில் இருக்கு. இதை மட்டும் பார்ப்போமே. இப்போ இதெல்லாம் இஹ்ராமுடைய நிலையில செய்யக்கூடாது. சரி, இஹ்ராமுடைய நிலையில திருமணம் பண்ணக்கூடாது, இஹ்ராம்லேருந்து கலைஞ்சதுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம். இஹ்ராமுடைய நிலையில நறுமணம் பூசக்கூடாது, இஹ்ராம்லேருந்து வெளில வந்தோடனே நறுமணம் பூசிக்கலாம். இஹ்ராமுடைய நிலையில குற்றச்செயல் செய்யக்கூடாது, இஹ்ராம்லேருந்து வந்தோடனே எல்லா குற்றத்தையும் செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? இஹ்ராமுடைய நிலையில வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது, இஹ்ராம்லேருந்து வெளில வந்துச்சுப்பா நான் விதண்டாவாதம் செய்வோம்ப்பா எல்லாம் செய்வோம் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப இதை எப்படி நம்ம விளங்கணும்? சிலவற்றை இஹ்ராமில் இருக்கும்போது செய்யக்கூடாது, மறுபடியும் செய்யலாம். சிலவற்றை இஹ்ராமில் இருக்கும்போது செய்யக்கூடாது, அதுலேருந்து வெளியில வந்தோடனே செய்யக்கூடாது. குற்றச்செயலுங்கிறது எப்பவும் செய்யக்கூடாது. கூடுதலாக நாம் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தானே ஒழிய அது எப்போதும் உள்ள சட்டம்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப இதெல்லாம் ஒரு ஆதாரமே இல்லை. இல்லை நான் கேட்கிறேன், இவ்வளவு போட்டுதான் ஆவேன்னு சொல்றீங்கல்ல, இதனால் சமூகத்திற்கு நன்மையா தீமையா? ஒரு மார்க்கம் ஒரு
கட்டளை எடுக்குதுன்னா அதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஏராளமான நன்மைகள் அதிலே நமக்கு ஒளிஞ்சு கிடக்கும். அப்படிப்பட்ட ஒன்றை தான் மார்க்கம் நமக்கு கட்டளையிடும். இந்த முகத்தை மூடிக்கொண்டு நாம் போறதுனால சமூகத்தில் எவ்வளவு கேடுகள் நடக்கு தெரியுமா? யாருங்க சமுதாயத்தில் முகத்தை மூடுவாங்க? சமுதாயத்தின் குற்றவாளிகள், குற்றச்செயல் செஞ்சவங்க தான் முகத்தை மூடுவாங்க. ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டான், போலீஸார் போய் போட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே முகத்தை மூடிக்குவாங்க. பேங்க்ல ஒருத்தன் போய் கொலை செய்ய போறான், கொள்ளை அடிக்க போறான், என்ன செய்வான்? முகமூடியை போட்டு மூடிக்கிட்டு போவான். விபச்சார விடுதியிலேருந்து பெண்கள் எல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க, பெண்கள்லாம் முகத்தை மூடிக்குவாங்க. இப்ப சமுதாயத்தில் முகத்தை வெளியிலே காட்டாதவங்க குற்றம் செஞ்சவங்க, நாம எங்க காட்டாம இருக்கணும்? இதனால எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா சமூகத்துல? இதை எத்தனை பேர் தவறான முறைக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? உடலை மூடுவதால், முகத்தை மூடுவதனால். ஏன்னா முகம்தான் இவர் யார் என்பதற்கான அடையாளம். பெற்ற தந்தை சிக்னல்ல நிக்கிறார் பைக்ல, பக்கத்துல அந்நிய ஆணோடு பெற்ற புள்ள போகுது. யார் பார்க்குது? யாருக்கு அடையாளம் தெரியல? தந்தைக்கு அடையாளம் தெரியல. ஒரு பையன் தன் சக நண்பர்களோட பெட்டு கட்டுறான். இந்த லேடிஸ் காலேஜுக்குள்ள ஒரு நாளுக்குள்ள நான் இருந்துட்டு வரேன், காசு இதான் அவ்வளோ பெட்டு, போ. புள்ள போட்டான், முறுக்காவை போட்டான், நோசு பீசு போட்டான், போய் உள்ள போய் இருந்துட்டு வரான். இப்ப இது மாதிரியான தீய செயல்கள்லாம் எதனால் நடக்குது? இது யாருடைய மனைவி? இது யாருடைய மகள்? இது யாருடைய சகோதரி? இது என்னார் வீட்டு பிள்ளை? இது எந்த ஊரு, எந்த தெருவு? எல்லாத்தையும் அடையாளம் காட்டுவது என்ன? முகம்தான். அப்ப முகத்தை மூடிக்கொண்டு இத்தனை பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நாம துணை போறோம்னு அர்த்தம். யாரெல்லாம் முகத்தை மூடுறீங்களோ, முகத்தை மூடிட்டு இது போல குற்றச்செயல் செய்யறவர்கள் நீங்க துணை போறீங்க. ஏன்? ஒரு தப்பை செய்யறதும் தப்பு தான், அதுக்கு துணை போறதும் தப்பு தான். ஒருத்தர் ஒரு இடத்துல திருடுறான், நீ திருடுப்பா, நான் எனக்கு பங்குலாம் வேணாம், நான் இப்படி ஓரமா நின்று இதை பாத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு நீ போ, யாராச்சும் வந்து அவனை காட்டி கொடுக்குறேன்னு ஒருத்தன் செய்யறான். நான் அதெல்லாம் பங்குலாம் போடலைங்க, நான் அது துணை மட்டும் போனேங்கன்னு சொன்ன ஒத்துக்கோ மாட்டோமே. ஒருத்தர் விபச்சாரம் செய்யறான், சரிப்பா நீ விபச்சாரம் செய்யப்பா, நான் யார்த்தையும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோமா? இது குற்றம் இல்லையா? அப்போ ஒரு தப்பே செய்யலனாலும் ஒரு தப்புக்கு நம்ம காரணகர்த்தாவா இருக்கிறோம், துணை போறோம். அப்ப அப்படி துணை போனால் யாரு? அவங்களும் குற்றவாளிகளாகத்தான் கருதப்படுவாங்க. முகத்தை மூடிக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் தவறான முறையில இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரையும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஊக்குவிக்கிறோம்னு அர்த்தம். முகத்தை மூடிட்டு போறோம். இப்ப நீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமையை ஊக்குவிக்க போறீங்களா, இல்ல அல்லது தடுத்து நிறுத்த போறீங்களா? நாம தான் அதை யோசிக்கணும். என்ன சொன்னாலும் சரி, இல்லைங்க இது ஏன் விருப்பங்க, இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல நான் அல்லாஹ் தஆலா திருமறையில இப்படி சொல்பவர்களுக்காக ஒரு வசனத்தை சொல்றான். நாம என்னதான் இந்த முகத்திரையை பத்தி சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு மார்க்க சட்டத்தை சொன்னா கூட சில பெண்கள் வந்து இல்ல இது ஏன் விருப்பம், இது என்னுடைய இஷ்டம் தானே, நான் போட்டுக்கிறதும் போடாத, அது என்னுடைய பர்சனல், அது இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் நான் போட்டுக்க தான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. உங்களுக்காகவே அல்லாஹ் சொல்லதை போன்ற திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கானலில் மூமினீன வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆடை அணியணும், இப்படிதான் சாப்பிடணும் இப்படின்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அதில் சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது. அதுல சுய விருப்பமே இல்ல. கட்டுப்படுதல்னா என்ன? சஹாபாக்களை ஏன் அல்லாஹ் உயர்த்தி சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹு ஏன் சொல்றான்? அவங்க செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்படுறாங்க, அவர்கள் தான் மூமின்கள். அப்படி இல்ல, நான் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை சொன்னாலும் நான் சுய விருப்பம் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வமை யஸல்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் லல்லாலன் முபீன். அப்படி சுய விருப்பம் கொள்பவர்கள் அக்கிரமத்தின் சுய அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாமெல்லாம் சுய விருப்பம் செய்து சிலவற்றை செய்கிறோமே, அவங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படல, சுய விருப்பம் செய்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த குற்றத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். ஆடை விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதிக கவனம் எடுக்கணும். நமக்கு வலியுறுத்தியதோ அதன் அடிப்படையில ஆடையை அணிந்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.